இயற்கை எரிவாயு இருப்பு அமைந்துள்ள பகுதியில் இஸ்ரேல் தாக்குதல் நடத்தியுள்ள நிலையில் அது உலகளாவிய எண்ணெய் விநியோகத்தில் பெரும் பாதிப்பை ஏற்படுத்தியுள்ளது. இஸ்ரேல் மற்றும் அமெரிக்கா ஆகிய நாடுகள் சேர்ந்து ஈரான் மீது நடத்தி வரும் தாக்குதல் நாளுக்கு நாள் உக்கிரமடைந்து வருகிறது. இதற்கு ஈரானும் கடும் பதிலடி கொடுத்து வரும் நிலையில் அது பிராந்தியமே போரினால் பாதிக்கப்பட்டுள்ளது. இந்த நிலையில் உலகின் மொத்த இயற்கை எரிவாயு இருப்பில் சுமார் 8 முதல் 10% கொண்டுள்ள தெற்கு பார்ஸ் பகுதியில் ஏவுகணை மற்றும் ட்ரோன் தாக்குதல்கள் நடத்தப்பட்டுள்ளன. இந்த தாக்குதலால் பல எரிவாயு சேமிப்பு டாங்கிகள் தீப்பிடித்து எரிவதாகவும் பாதுகாப்பு கருதி அங்கிருந்த தொழிலாளர்கள் வெளியேற்றப்பட்டதாகவும் ஈரானிய ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன. இந்த தாக்குதலை யார் நடத்தியது என்பது குறித்த தகவல் இதுவரை வெளியாகாத நிலையில் இஸ்ரேல் தான் இந்த தாக்குதலை நடத்தியதாக ஈரான் குற்றம் சாட்டியுள்ளது. உலகின் மிகப்பெரிய இயற்கை எரிவாயு வயலான தெற்கு பார்ஸ் பகுதி ஈரான் மற்றும் கத்தார் நாடுகளுக்கிடையே பாரசீக வளைகுடாவில் அமைந்திருக்கிறது. ஈரானின் மொத்த எரிவாயு உற்பத்தியில் 70% மேல் இந்த ஒரு இடத்திலிருந்தே விற்பனை செய்யப்படுகிறது. இந்த பகுதியில் தாக்குதல் நடத்தப்பட்டதற்கு கத்தார் அரசும் கண்டனம் தெரிவித்துள்ளது. அதே நேரம் இந்த தாக்குதலுக்கு பதிலடியாக பாரசீக வளைகுடாவில் உள்ள சவுதி, ஐக்கிய அரபு அமீரகம், கத்தார் ஆகிய நாடுகளில் உள்ள எரிசக்தி நிலையங்களும் இனி இலக்குகளாக கருதப்படும் என ஈரான் எச்சரித்துள்ளது. இதன் காரணமாக ஒரே நாளில் சர்வதேச சந்தையில் கச்சா எண்ணெய் விலை ஒரு பேரலுக்கு $108 அமெரிக்க என்ற அளவுக்கும் இயற்கை எரிவாயு விலை 5% உயர்ந்துள்ளது. ஈரான் சொன்னது போல எரிசக்தி நிலையங்களில் தாக்குதல் நடத்தப்பட்டால் அது கச்சா எண்ணெய் ஏற்றுமதியை முற்றிலுமாக முடக்கிவிடும் என்பதால் அது உலகளாவிய அளவில் பெரும் தாக்கத்தை ஏற்படுத்தும் என்ற அச்சம் எழுந்துள்ளது.